கரெக்டாக 12 நிமிஷம் ஆகி. பரவாயில்ல. என்ன ஒன்று, இந்த ஷார்ட் அந்த ரோடு மட்டும் கொஞ்சம் பெருசாகி சின்னதாகுது இல்லைங்களா? ஆமாம். வண்டி வராத கொஞ்சம் கவனிக்காத போயிட்டீங்கன்னா தான் கொஞ்சம் பிரச்சனை. யார் முன்னாடி போகிறாங்க பின்னாடி போகிறாங்கன்ற பிரச்சனை வந்துடும். நீங்கள் யூடியூப்லேயே பார்த்துருப்பீங்க, ஊட்டி டு மைசூர் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு. அது பேரே வந்து டெவில் வே தான். அது பிரேக் பிடிக்காது. அந்த மாதிரி ஸ்லோப் இருக்கணும். இப்படி தான் மேடம், இப்படி தான் இறங்கும். இப்படி தான் இறங்கும், கீழே தான் இறங்கும். ஏறவே ஏறாது, எங்கேயும் இறங்காது. பயமாக இருக்கும்ல. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சென்னை ரிஜிஸ்ட்ரேஷனும் வேறு எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் விட மாட்டாங்க. அந்த கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனும் ஊட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி மட்டும்தான் அதில் அலோவ் பண்ணுவாங்க. அது யூடியூப்பில் போட்டிங்கன்னே வரும். அது வண்டி ஓட்ட தெரியாதுங்க. ஆமாம், கியர் மென்ஷன் பண்ணி ஓட்டணும். பிரேக் பிடிக்காது. பிரேக் பெடலில் காலை வச்சுட்டே இருந்தால் ஓவர் ஹீட் ஆச்சுன்னா பிரேக் பிடிக்காது. பிரேக்கு அந்த டிரைவ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், அவ்வளோதான். அப்படி இன்கேஸ் என்ன ஆக்டிங் டிரைவராக கூப்பிட்டு போனீங்கன்னா, நான் ப்ரொசீட் பண்ணுவேன் சார், நான் பேட்ச் வச்சுருக்கேன், நான் இத்தனை வருஷம் வண்டியை ஓட்டுறேன், நான் பார்த்துக்கிறேன் சார். என்னோட ஓன் ரிஸ்கில் அந்த இதுக்கு 30 கிலோமீட்டர் மிச்சமாகும். ஆனால் அட்வென்ச்சரான ரோடு அது. பட் நார்மல் வேன் பார்த்தீங்கன்னா, மைசூர்லேருந்து ஏறும்போது முதுமலை, மசினக்குடி இப்படி தான் வருவீங்க. கூடலூர் வழியாக சுற்றிக்கிட்டு வருவீங்க. ஏறுறதுக்கு விடுவாங்க, இறங்குறதுக்கு விட மாட்டாங்க. ஊருக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ போகிறமே அந்த மாதிரி தான் இருக்கும் மேடம். இருக்கிறதுலே ரொம்ப இது பார்த்தீங்கன்னா, பழனியிலேருந்து கொடைக்கானல் போகிறோம் பாருங்க, இந்த ரோடு ஸ்ட்ரெச் தான் இருக்கும். பஸ்ஸும் வரும், நம்மளும் போகணும். ரொம்ப கவனிக்காத போனால் கூட ரொம்ப தலைவலியாகும். ஏன்னா இறங்க முடியாது, நம்ம லெஃப்ட் கொடுக்கவும் முடியாது, அவங்களும் அந்த பக்கம் கொடுக்கவும் முடியாது. இந்த மாதிரி தான் இருக்கும். இது இருக்குது இல்லைங்களா, லைன் டேர்ன் இப்படி தான், இப்படியே இருப்பாங்க. பழனியிலேருந்து கொடைக்கானல் ஆனால் கிலோமீட்டர் கம்மி. 30 கிலோமீட்டரில் நீங்கள் கொடைக்கானல் போவீங்க. ஆனால் ப்ராப்பர் ரோடில் நீங்கள் போனீங்கன்னா 120 கிலோமீட்டர் போயிட்டு வரணும். ஆமாம்.